அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு ஆஃபீஸில் ஒரு இன்டர்வியூ நடக்குது. ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு ஒருத்தர் போயிருக்கிறாருங்க. அங்கே போயிருக்கிறப்போ அவர்கிட்ட இன்டர்வியூலாம் நடந்து முடிஞ்சிருது. நல்லபடியாக பதில் சொல்கிறாரு. அப்போ அவர்கிட்ட அந்த இன்டர்வியூ பார்த்தவர் கேட்குறாரு, உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் எங்கிட்ட இமெயில் ஐடியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டுட்டு அவருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகி, என்னங்க ஒரு இமெயில் ஐடி கூட வைக்காமல் இந்த ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். அவருக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாயிடுது. சரி போ அப்படின்ட்டு வந்துட்டு வெளில வந்து உட்காந்துருக்கிறாரு. பார்த்தா பழம்லாம் விற்றுட்ருக்குறாங்க. இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி நம்மளும் ஒரு கடை வச்சாதான் என்னன்னு அழகாக ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரூட் ஷாப் வந்துட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே ஒவ்வொன்றா அவருடைய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் வருடங்கள் உருண்டோடுது. ஒரு கடைங்கிறது 2 ஆகுது, 4 ஆகுது. நிறைய பிரான்ச்சஸ் வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுறாரு. அப்போது அவர்கிட்ட இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒருத்தவங்க போயிட்டு கேட்குறாங்க, இன்சூரன்ஸை சார் இன்சூரன்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாங்களா அப்படின்னு ஏதோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் பேசும்போது அவர் கேட்குறாரு, சார் உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க சார்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னாராம், இல்லைங்க எங்கிட்ட இமெயில் ஐடி இல்லை அப்படின்னாராம் அந்த பிஸ்னஸ் மேன். அப்போ அந்த இன்சூரன்ஸ் வாங்க பையன் அந்த ஆஃபீஸர் சொன்னாராம், சார் நீ ஒரு இமெயில் ஐடி கூட இல்லாமல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறீங்களே, உங்கள்கிட்ட இமெயில் ஐடி எல்லாம் இருந்து உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் டெக்னாலஜிக்கெலாம் நீங்கள் அப்படி இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் எங்கேயோ போயிருப்பீங்க சார் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பிஸ்னஸ் மேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், என்கிட்ட இமெயில் ஐடி இருந்திருந்தா இந்நேரம் ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் ஆகிடுப்பேன். அது இல்லாததுனால தான் நான் இப்போ ஒரு தொழிலதிபராக இருக்கிறேன்னு சொன்னாராம். இது நடைமுறையில் யோசித்து பார்த்தீங்கன்னா இதில் தவறுகள் கூட இருக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி லாஜிக் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நான் எதுக்காக இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக மனம் தளர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாதுங்க. இந்த கதவு திறக்கலைன்னா கண்டிப்பாக இன்னொரு கதவு நிச்சயமாக நமக்காக காத்திருக்கும். தட்டுங்கள், நிச்சயமாக திறக்கப்படும். சரிங்களா? மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.